லைவ்ல பாத்தீங்கன்னா செம்மையா ஒரு கதறல் சவுண்ட் தான் கேக்குது. யாருன்னு பாத்தீங்கன்னா ஜாக்லின் கதறல் சவுண்ட் தான். ஏன்டா ஜாக்லின் வந்து அழுதுகிட்டு இருக்காங்க? நம்ம நாலா ப்ரோமோல் பார்த்திருந்தோம். சவுந்தரா தானே அழுதுகிட்டு இருக்காங்க. சவுந்தரா அழுதுகிட்டு இருக்கும்போது ஜாக்லின் தானே போயிட்டு அரவணைச்சாங்க அப்படிங்கிற மாதிரி எதிர்பார்த்திருந்தோம். அண்ட் இப்போ வந்து ஜாக்லின் வந்து பயங்கரமா அழுதுகிட்டு இருக்காங்க. அது ஏன் என்னங்கிறத நான் இந்த வீடியோல சொல்றேன். இந்த வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனல் புதுசா வந்தீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இந்த வீடியோ பாருங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா நம்ம சேனல்ல ஒரு 20 பேர் தான் இந்த வீடியோ பாக்குறாங்க. அண்ட் அந்த 20 பேர் வந்துட்டு லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணா எனக்கு ரொம்ப மோட்டிவேட்டடா இருக்கும் வீடியோ போடுறதுக்கு. அண்ட் அதை மட்டும் பண்ணிட்டு இந்த வீடியோ கண்டினியூ பண்ணுங்க ப்ளீஸ். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்து ஜாக்லின் வந்து செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க. ஏன்னு பாத்தீங்கன்னா நம்ம ஆல்ரெடி வந்துட்டு ஒர்ஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் வந்துட்டு விமர்சனம் பண்ணும். எப்படின்னா பாரபட்சமே பார்க்காம விமர்சனம் பண்ணும். அது பசர் டு பசர் அந்த மாதிரி பசர் அடிச்சுட்டு உள்ள வரணும், உள்ள வந்து விமர்சிச்சுட்டு பசர் அடிப்பாங்க போயிடணும். அந்த மாதிரி வந்து மறுபடியும் மீண்டும் அதே மாதிரி ரிப்பீட்டடா வரும். ஓகேங்களா? அதுல ஃபர்ஸ்ட் பசர் முடிஞ்ச அப்புறம் வந்து ஒரு சீக்வன்சி நடந்துச்சு. அதை நான் ஆல்ரெடி போட்டிருந்தேன். சவுந்தரா வந்து எப்படி ரோஸ்டிங் எல்லாத்தையும் பாய்ஸ் வச்சு கிளின்னு கிழிச்சாங்க அப்படிங்கிறது வந்து நான் ஆல்ரெடி வீடியோ போட்டு மறக்காம செக் பண்ணி போய் பாருங்க. இப்போ வந்து ரெண்டாவது பசர் வந்து அடிச்சிருக்கு. அப்போதைக்கு தான் வந்து நம்ம எப்படின்னா பசர் முடிச்சதுக்கப்புறம் வந்து நம்ம ஜாக்லின் வந்து அழுதுட்டு இருக்காங்க. என்னடா அங்க நடந்துச்சுன்னு பாத்தீங்கன்னா சிவாவை பத்தி நம்ம தர்ஷிகா வந்து பயங்கரமா பேசியிருந்தாங்க. என்னன்னு பாத்தீங்கன்னா ஆல்ரெடி நம்ம ப்ரோமோலே சொல்லியிருந்தோம். எப்படின்னா வந்து நீங்க வந்து யார் பேசினாலும் வந்து எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, உங்களுக்கு ரோஷமே இல்லை, உங்க டிக்ஷனரியில ரோசம் இருக்குதா என்னன்னே தெரியல. ரோசம் இருந்துச்சுன்னா எங்க வீட்டுல இருக்க உப்பையும் நாங்க சேர்த்து தரோம், அதையும் சேர்த்துக்கங்க, ரோசமா இருங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு வந்துட்டு சொல்றாங்க. சொல்லும் போது வந்து ஹவுஸ்மேட் எல்லாத்துக்குமே வந்து பயங்கரமான ஒரு கோவம் யார் மேலாம் நம்ம தர்ஷிகா மேல. என்னடா வந்துட்டு இப்படி பேசுறாங்களே, என்னடா இவங்க வந்துட்டு இவ்வளவு ஒரு கேவலமா பேசுறாங்களே அப்படிங்கிற மாதிரி எல்லாத்துக்குமே வந்துட்டு கோவம் செம்மையா இருக்குது. யாருன்னா நம்ம ஜாக்லினா இருக்கட்டும், நம்ம மிச்சம் எல்லா ஹவுஸ்மேட் வந்து பயங்கரமா வந்து கோவப்படுறாங்க. என்னடா அப்படி பேசி வச்சிருக்காங்க, இது வந்து அவங்களுக்கே தப்புவா தோணாதா அப்படிங்கிறது தெரியல அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு எல்லாருமே வந்துட்டு தர்ஷிகா வந்துட்டு ரொம்ப வந்துட்டு இது பண்றாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் அதுக்கப்புறம் வந்துட்டு தர்ஷிகாட்ட வந்து நம்ம ஜாக்லின் வந்துட்டு கேட்கறாங்க. ஜாக்லின் கேட்கும்போது வந்துட்டு நான் சொன்னது வந்துட்டு 100% உண்மை, 100% வந்துட்டு நீங்க வந்துட்டு நான் வந்துட்டு இப்ப சொல்றேன்னா வந்துட்டு அவருக்கு வந்து ஒரு மோட்டிவேட்டடா அதுல இருந்து வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் சொல்றேன். நீங்களா என்ன பண்றீங்க, அவங்களை அப்படியே பூசி மொழி அப்படியே யூஸ் பண்ணிக்கிறீங்க, அவரை இருக்க இடத்துல வச்சுக்கிறீங்க. நான் தான் அதுல இருந்து வெளியில வரணும், அதுல இருந்து கண்டிப்பா ஒரு வந்துட்டு நல்ல கேம் பிளேயரு, நல்ல சூப்பரான ஆளு, ஸ்போர்ட்டிவான ஆளு, அதனால வந்துட்டு நான் வந்துட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறதுக்காண்டி தான் நான் ஆசைப்படுறேன். அதனால தான் நான் வந்துட்டு வெளியில ஓப்பனா சொல்றேன். நீங்களும் வந்துட்டு மிச்சம் 15 ஹவுஸ்மேட்டுமே என்ன பண்றீங்க, இந்த மாதிரி வந்து பூசி மொழி அதை வந்து தட்டி கீழே தான் அனுப்ப பாக்குறீங்க. நான் அதை வந்து மேல எந்திரிக்க வைக்கணும் அப்படிங்கிறக்காண்டி தான் நான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. அண்ட் தர்ஷிகா வந்துட்டு அதுக்கு ரிப்ளை பண்ணாங்க. அது வந்துட்டு நான் எது பண்ணாலுமே ஓகே, நான் வந்துட்டு இது வந்துட்டு நான் கரெக்டா தான் சொன்னேன் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அவங்க ஃபர்ஸ்ட் இதுல ஒன்னா நிறைய நிக்கிறாங்க. நான் வந்துட்டு சொன்னது தப்பே இல்லை அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு அந்த ஒரு விஷயத்த வந்துட்டு சொல்றாங்க. நெக்ஸ்ட் வந்துட்டு சௌந்தர்யா கூட வந்து ஜாக்லின் கொஞ்ச நேரம் கழிச்சு சௌந்தர்யா கூட ஜாக்லின் படுத்திருக்காங்க. இவ என்னடி இப்படி பேசியிருக்கா, அவளுக்கு கொஞ்சம் கூட ஒரு இதே இருக்குமா என்னன்னு தெரியல. கொஞ்சம் அதெல்லாம் கூட வந்துட்டு உனக்கு பேசுறது கூட ஓகேடி, உனக்கு பேசுறது வந்துட்டு ஏதோ ஒரு டாஸ்க் அந்த மாதிரி பேசுறாங்க. இது வந்துட்டு ரோசத்துல உப்பு இல்லை அப்படிங்கறதுலாம் வந்துட்டு பேசவே கூடாது, இது ரொம்ப ரொம்ப தப்பான விஷயம் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாட்ட சொல்லிட்டு ரொம்ப அழுதுட்டு இருக்காங்க. இவங்களை சொன்னதுக்கு இவங்களை ஏன் அழுகுறாங்க அப்படிங்கிறது எனக்கு தெரியல. தர்ஷிகா மேல செம்மையான ஒரு கோபத்துல இருக்கிறத வந்து பார்க்க முடிச்சு. ஜாக்லின் ரொம்ப அழுதுகிட்டே அந்த ஒரு இதை வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. ஆனா தர்ஷிகா வெளியில என்ன சொல்லிட்டு இருக்காங்கன்னா, நான் வந்துட்டு இந்த இது வெளியில வரணும், அந்த அண்ணன் வந்துட்டு எனக்கு ரொம்ப பிடிக்கும், அந்த அண்ணன் வந்துட்டு எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும், அவர் வெளியில வரணும் அப்படிங்கறதுக்கு தான் நான் சொல்றேன். இது வந்துட்டு ரொம்ப இந்த இதெல்லாம் வந்துட்டு ரொம்ப சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு நான் ஜாக்லின் வந்துட்டு தர்ஷிகா சொன்னாங்க. இந்த இதெல்லாம் சீன்லாம் கிரியேட் பண்ணிட்டு இருக்காதீங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்லியிருந்தாங்க. இருந்தாலும் சௌந்தர்யாட்ட வந்து ஜாக்லின் ரொம்ப புலம்பிட்டு அழுதுகிட்டு இருக்காங்க. இதுல வந்துட்டு அந்த ஒரு எப்படின்னா சுஜாதா அக்காலாம் வந்துட்டு வெளியில பார்ப்பாங்க, அவங்களுக்குலாம் அவங்க ஃபேமிலியா இருக்கும், அவங்களாம் எப்படி யோசிப்பாங்க, அவங்களுக்குலாம் எப்படி ப்ரொஜெக்ட் ஆகும், எப்படி ஒரு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு சொல்றாங்க. இதே வந்துட்டு நாளைக்கு நம்ம அந்த இடத்துல இருந்திருந்தோம்னா அவங்களுக்கு எப்படி நம்மளுக்கு சொல்லும் போது எப்படி இருக்கும், நம்ம வந்துட்டு அவங்க வந்துட்டு சொல்லும் போது எவ்வளவு வந்துட்டு கஷ்டமா இருக்கும் அப்படிங்கிறது வந்துட்டு அவங்க உணர்ந்து சொன்னாங்களா உணராம சொன்னாங்களான்னு தெரியல. அவ்வளவு ஒரு இதா வந்துட்டு சொல்லிட்டு அவங்க தான் சொல்றது கரெக்ட் அப்படிங்கறது சொல்லிட்டு போறாங்க அப்படிங்கிற மாதிரி வந்துட்டு ஜாக்லின் வந்துட்டு சௌந்தர்யாட்ட சொல்லிட்டு செம்மையா அழுதுகிட்டு இருக்காங்க. அண்ட் இதை பத்தி உங்க ஒப்பீனியன் என்னங்கிறத மறக்காம கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணீங்கன்னா தான் எனக்கு தெரியும். எனக்கு இதுல ஒரு கன்ஃபியூஷனா இருக்கு, அவங்க சொன்னது கரெக்டா இல்ல அவங்க சொன்னது தப்பா. தர்ஷிகா இடத்துல இருந்து பார்க்கும்போது வந்துட்டு அவங்க சொன்னது கரெக்ட் தான், அவர் வந்துட்டு வெளியில வரணும் அப்படிங்கிறக்காண்டி சொல்லியிருக்காங்க. இருந்தாலும் வந்துட்டு இவங்க சொன்னது கரெக்டா அப்படின்னா வந்துட்டு அது தெரியல, வெயிட் பண்ணி தான் பார்க்கணும். என்னன்னு பாத்தீங்கன்னா வந்துட்டு நீங்க கமெண்ட் பண்ணாதான் எனக்கு தெரியும். அதனால நீங்க ஒரே ஒரு கமெண்ட் பண்ணுங்க யாரு கரெக்ட் அப்படிங்கறத. இந்த மாதிரி பிக் பாஸோட எல்லா அப்டேட்ஸ் தெரிஞ்சுக்க நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க.